Hi, hello, வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிஸ்டர் ஜேவி ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேசிக் எக்ஸல் நாலேஜ். ஸோ இது வந்து ரொம்ப பிகினர்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவங்க, சிஸ்டம் இன்னும் யூஸ் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் ஒன் வந்துட்டு எப்படி ஒரு எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, எங்கேருந்து நம்ம எக்ஸல் எங்கேருந்து கிடைக்கும், அப்புறம் சில ஷார்ட் கீஸ்லாம் நானும் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ எக்ஸல் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் எக்ஸல் காமிச்சிட்ருக்கேன். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் எக்ஸல். ஸோ நான் ஆன்லைனில் இருந்து அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு வியூ பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா என்கிட்ட ப்ரீவியஸ் இயர் எக்ஸல் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா ஃபியூச்சர்ஸுமே நான் இருக்க மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கேன். ஸோ விண்டோஸ் 10க்குரிய இதை கரண்ட் இது எக்ஸல் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், லைக் இது வந்துட்டு எக்ஸலில் இந்த இது வந்து காலம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எக்ஸல் ஓப்பன் ஆனோடனே இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஷீட் ஒன்னு சொல்லியிருக்கும். ஸோ இதுதான் ஷீட் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டுறேன். ஒரு எக்ஸல் நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே ஜஸ்ட் நீங்கள் எக்ஸல் உங்கள் சிஸ்டமில் இருக்க எக்ஸல் ஓப்பன் உடனே ஷீட் ஒன்னு சொல்லி உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ வி கேன் மேக் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ். நம்ம எவ்வளோ ஷீட்ஸ் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் அவர் விஷ். ஓகேங்களா? ஸோ இது காலம்ஸ், இது ரோ. அப்புறம் இந்த எக்ஸல் நம்ம எதுக்குலாம் யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம ஒருத்தவங்களுக்கு ஷோ பண்ணலாம். ஆர்எல்ஸ் இது ரொம்ப நம்ம இப்போ கார்பரேட்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு ஒரு பர்சனல் திங்ஸுக்கு கூட நம்ம இதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்ம வச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் பாருங்கள், இதில் நம்ம இந்த சீட்டில் நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ரீநேம் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இங்கே நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன எதுக்கோசம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் ஜஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்டோட நேம் வந்துடும். ஸோ நீங்கள் ஹெட்டிங் கொடுக்கலாம். இங்கே கூட நீங்கள் ஹெட்டிங் கொடுக்கலாம். ஹெட்டிங் எப்படின்னா, ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ஒரே செல்லில் வேணும்னா இங்கே ஹோமில் இங்கே கீழே மெர்ஜின் சென்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இது மெர்ஜ் ஆகும். இங்கே திரும்ப எக்ஸ்பென்ஸ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் ஜென்ரல் திங்ஸ்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறம் ஷார்ட்கட் கீஸ்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு டேபிள் எப்படி போகணும் மட்டும் இப்போதைக்கு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் பார்டர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி இதுக்கு ஒரு பார்டர் கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நான் எக்ஸ்பென்ஸில் சீரியல் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி ஒன்று என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக நீங்கள் 1 2 3 எல்லாத்துக்கும் டைப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் 1 2 டைப் பண்ணி இங்கே வந்து உங்கள் கர்சர் வச்சு போட்டால் நீங்கள் போட்டிருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு நம்பர்ஸ் வந்துடும். ஸோ இது ஒன்ஸ் ஆனோடனே நான் இப்போ ஆன்லைனில் பண்ணிருக்கோம்னா அது கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். ஸோ அப் டு 15 நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு பேசிக் திங். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் எக்ஸல் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லை உங்களுக்கு பர்சனல் திங்கிலோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸல் இருந்துச்சுன்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு ஷார்ட் கீஸ் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ண போகிறேன். ஸோ தீஸ் ஆர் த ஷார்ட் கீஸ். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான இது. ஸோ ஒவ்வொன்றும் இப்போ நான் எப்படி ஒர்க் ஆகும் ஒரு குயிக்காக நான் எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நேவிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். நேவிகேஷனாக நம்ம மவுஸ் யூஸ் பண்ணாமல் அது எங்கே போகிறது எங்கே வருது அது எல்லாமே இது பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு மூவ் ரைட்னா டேப் அமுத்தணும். டேப்பை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் ஒர்க் புக் போயிட்டு டேப் கிளிக் பண்ணேன், அது பாருங்க ரைட் போகுது. ஸோ டேப் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரைட் போகும்.
அடுத்து ஷிஃப்ட் டேப். ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்டில் போகும். ஸோ பாருங்க, ஷிஃப்ட் டேப் கொடுக்கும்போது லெஃப்ட் போகும். ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் ரெண்டும் நீங்கள் அட் அ டைமில் கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்து மூவ் டவுன்னா நீங்கள் என்டர் கொடுத்தா மூவ் டவுன். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே கூட பண்ணி காட்டுறேன். என்டர் கொடுத்தா மூவ் டவுன் ஆகும். அடுத்து ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ். ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படி ஆகும். ஓகேங்களா? இது இன்னுமே ஒரு சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ரொம்ப எக்ஸலில் ப்ரோவில் இருக்கவங்க கூட இந்த விஷயம்லாம் சின்ன சின்ன விஷயம்லாம் கொஞ்சம் தெரியாமல் இன்னுமே மவுஸ் யூஸ் பண்ணுறவங்க தெரியும். ஸோ பிகினர்ஸ் இதுவும் தெரிஞ்சுட்டு லேர்ன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ கோ டு தி பிகினிங். இப்போ நான் இங்கே இருக்கேன். கோ டு தி பிகினிங் இருந்தால் ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செல்லோட பிகினிங் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலம் ஜேல இருக்கேன். இது இப்போ பாருங்கள் காலம் ஏக்கு போயிடும். ஹோம் ப்ரெஸ் பண்ணால் காலம் ஏக்கு போயிடும் அந்த செல் நேவிகேஷன் வந்துட்டு. ஸோ அடுத்தது கோ டு த லாஸ்ட் செல் வித் த டேட்டா அப்படின்னா கண்ட்ரோல் எண்டு. கண்ட்ரோல் எண்டு கொடுத்துட்டிங்கன்னா எந்த டேட்டா நம்மளுக்கு லாஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு போயிடும். திரும்ப நான் ஹோம் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்து பிகினிங் ஆஃப் த சீட்னா கண்ட்ரோல் ஹோம். நான் திரும்பியும் கண்ட்ரோல் எண்டு கொடுத்துட்டு திரும்ப கண்ட்ரோல் ஹோம் போகிறேன். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட். இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் போகும்போது கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் டவுன், அதாவது பேஜ் டவுன் நேரம் நம்ம கொடுக்கணும். இப்போ நான் லாஸ்ட் ஒர்க் ஷீட்டில் தான் இருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் ஒர்க் ஷீட்டுக்கு போகிற மாதிரி நான் இப்போ பார்க்குறேன். இதுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் அப். ஸோ இது கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் டவுன் கொடுத்தா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் போகும். கண்ட்ரோல் ப்ளஸ் பேஜ் அப் போட்டால் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ்க்கு போகும். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன். இப்போ நேவிகேஷன்லாம் பார்த்துருவோம். இது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன். ஸோ இந்த செலெக்ஷன் வி ஹாவ் 3 கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் என்டையர் காலம். இப்போ ஒரு என்டையர் காலம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் இப்போ நான் காலம் ஏவை நான் செலக்ட் பண்ண பார்க்குறேன். ஸோ காலம் ஏவை நான் செலக்ட் பண்ணோன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் என்டையர் காலம் இதாகிடுது. ஓகேங்களா? இப்போ என்டையர் ரோனா அதே சேம் ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்துருங்க, என்டையர் ரோ ஆயிரும். நீங்கள் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணலாம். இது கொடுத்துட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா என்டையர் ரோ ஆயிரும். இப்போ நான் இது இங்கே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே செலக்ட் ஆயிரும். ஸோ இதுதான் செலெக்ஷன். இப்போ உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகும்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் எந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் வேணால் அந்த பர்டிகுலர் டேட்டா மட்டும் செலக்ட் ஆகும். ஒரு டேபிளுக்குள்ளே இருக்க டேட்டா. இப்போ இது மட்டும் செலக்ட் ஆகும்னா கண்ட்ரோல் ஏ. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அந்த டேட்டா ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். இப்போ இல்லை உங்களுக்கு எல்லாமே வேணும்னா இப்படி இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த ஹோல் எக்ஸல் சீட்டுமே செலக்ட் ஆயிரும். ஓகே. ஸோ எடிட்டிங். ஸோ நான் கொஞ்சம் குயிக்காக சொல்கிறேன். ஸோ எடிட்டிங் போது இப்போ நீங்கள் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சம்திங் நான் டைப் பண்ணுறேன். ஸோ இது டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுக்கும்போது எனக்கு ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஓகேங்களா? கண்ட்ரோல் இசட் கொடுக்கும் ஃபுல்லாகவே போயிடுச்சு. இப்போ போனது திரும்ப வர வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஒய். ஓகேங்களா? அதுதான் இந்த ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ இதை கட் பண்ணோன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தா கட் ஆயிரும். கட் ஆகிட்டு வேற எங்கேயாச்சும் போய் பேஸ்ட் பண்ணுறேங்க கண்ட்ரோல் வி. இல்லை கட் பண்ணக்கூடாது, இங்கே இருக்கிறதே நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா காப்பி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இது, அடிக்கடி யூஸ் பண்ணுற திங்ஸ் இது வரைக்கும். ஸோ பேஸ்ட் ஸ்பெஷல். பேஸ்ட் ஸ்பெஷல்னால் நம்ம என்ன மாதிரி இருக்கோ அதே பேஸ்ட் ஆகிறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் பி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது பேஸ்ட் ஆகிறதுக்கு பேஸ்ட் ஸ்பெஷல். அடுத்து ஃபில் டவுன். ஃபில் டவுன்னா பாருங்க இங்கே இருக்கிறதே திரும்பவும் கீழே சேம் உங்களுக்கு டேட்டாவாக வேணும்னா கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா சேம் அதே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் உங்களுக்கு சேம் இதே வேணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு பாருங்கள் எத்தனை செல் வேணுமோ நீங்கள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா எல்லாமே சேம் வந்துடும்.
அடுத்து ஃபில் ரைட். உங்களுக்கு ரைட் சைடு வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆர். அவ்வளோதான். ஒன் டைம் மட்டும் என்ன கண்ட்ரோல் ஆர். சிம்பிள். ஸோ இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு டைம் காப்பி பண்ணிட்டு மவுஸில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணுறது, கட் பண்ணுற ஆப்ஷன்லாம் அது ரொம்ப எக்ஸல் பற்றி தெரியாதவங்க பண்ணுறது. ஸோ பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம இதெல்லாம் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் செல் ஃபார்மேட்டிங். ஜஸ்ட் நான் இதிலே சொல்கிறேன். செல் ஃபார்மேட்டிங்கும் போது ஜஸ்ட் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா போல்ட் ஆயிரும். ஓகேங்களா? இங்கேயே நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கும், இருந்தாலும் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு இது அப்படியே இட்டாலிக்கில் வரணும்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இட்டாலிக் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டைலாக வந்துடும். கண்ட்ரோல் ஐ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்டர்லைன் கண்ட்ரோல் யூ. உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். நான் இதே கூட அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். எடிட்டிங் பாருங்க, இது வந்து கண்ட்ரோல் யூ ஆயிடுச்சு, அண்டர்லைன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஃபார்மேட் செல்ஸ் டயலாக் பாக்ஸ் Ctrl+1. Ctrl+1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் இங்கே பாருங்கள் ரைட்டில் இருக்க மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், ஃபோன்ட் பண்ணிக்கலாம், பார்டர் ஏதாச்சும் போடலாம் கூட இது யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து இன்க்ரீஸ் ஃபோன் சைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபோன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் த சிம்பிள் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென். ஓகேங்களா? அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. டிக்ரீஸ் ஆகுதுங்களா? ஸோ டிக்ரீஸ் ஆகிறதுக்கு அப்படியே லெஸ் தென் சிம்பிள் போட்டிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். தட்ஸ் இட். இது ரெண்டும். இப்போ எல்லாமே நம்ம ஷார்ட்கட் கீ இதெல்லாம் இது மட்டும் நீங்கள் வேறு எதுவும் பெரிய பெரிய ஷார்ட்கட் கீஸ்லாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ரொம்ப பேசிக். நேவிகேஷன், செலெக்ஷன், எடிட்டிங் அண்ட் செல்ஃப் ஃபார்மேட்டிங் இது ரொம்ப பேசிக். இது மட்டும் கற்றுக்கிட்டாவே போதும். இது யாருக்காச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இது தனியாக கூட இமெயில் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா திங். ஸோ என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேட் வேணும். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு டுடேஸ் டேட், கரண்ட் டேட் உங்களுக்கு வேணும்னா Ctrl+செமிகோலன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு டேட் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் போய் டேட்டை டைப் பண்ண தேவையில்ல, இன்னைக்கு டேட் அப்படியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது Ctrl+Shift+செமிகோலன் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னைக்குரிய டைம் வந்துடும். கரண்ட் டைம் இப்போ என்ன டைமோ அது வந்துடும். இப்போ பாருங்கள் 15:03னா 3:03 PM ஆகுது. புரியுதுங்களா? இப்போ ரெண்டுமே உங்களுக்கு வேணும். இன்சர்ட் கரண்ட் டேட் அண்ட் டைம் ரெண்டுமே வேணும்னா கண்ட்ரோல் செமிகாலன் தென் ஸ்பேஸ் கண்ட்ரோல் அதே ஸ்பேஸ் விட்டு திரும்ப அது போட்டிங்கன்னா அதே வந்துடும். ரெண்டு தனித்தனியாக நம்ம வச்சு ஒரே இதிலே உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா திங் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்ட்டு, ஒர்க்கிங் வித் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரோஸ், இது காலம்ஸ். இப்போ ஒரு நியூ ரோ உங்களுக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பி இதை வந்து நான் இங்கே வந்து இன்னொரு எனக்கு ஒரு காலமோ ரோவோ வேணும்னா ஸோ ஜஸ்ட் நான் Ctrl+Shift+ கொடுக்கணும். ஓகேங்களா? எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ரோ ஆட் பண்ணலாம். இங்கே நான் இன்னொரு ரோ ஆட் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா Ctrl+Shift++ கொடுத்தா பாருங்க ஒரு ரோ ஆட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? Ctrl+Shift+. ரோ நம்மளுக்கு எத்தனை ரோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி Ctrl- கொடுத்தீங்கன்னா ரோ வந்து டெலீட் ஆகும். ஓகேங்களா? நான் இது ரெண்டும் இப்போ கவர் பண்ணிட்டேன். இது சொல்லிட்டேன். அப்புறம் சாரி இதுவும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காலம் இன்சர்ட் பண்ணால் சேம் இது மாதிரி காலமில் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+Shift+. ஸோ காலம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெலீட் பண்ணுறதுக்கு சேம் கிளிக் பண்ணிட்டு Ctrl- மட்டும் கொடுத்தா போதும். Ctrl- தட்ஸ் இட். ஸோ ரொம்ப பேசிக் திங்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
இந்த பேசிக் திங்ஸ்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். எக்ஸல இது பண்றதுக்கு. ஸோ ஒண்ணுமே தெரியாதவங்க கூட இந்த ஷார்ட்கட் கீஸ் வச்சு ரொம்ப எக்ஸல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்ம ஏதாச்சும் ரிப்போர்ட் ஆர் கிரியேட் பண்ணலாம். ஸோ நீங்க கரண்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸ்ல கூட உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர் நீங்க ஏதாச்சும் பர்சனல் யூஸ் உங்க ஹோம் எக்ஸ்பென்சர் ஸோ எக்ஸ்பென்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்றது கூட இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ப்ளீஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே. பை பாய்.